இது தமிழன் தொலைக்காட்சி மற்றும் பிரபாகரன் வணிக நிறுவனம் வழங்கும் சலங்கையொலி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பார்த்து நம்ம சூப்பராக ரசிச்சிருப்போம். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பரிசு சான்றிதழ் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் நான் இன்னைக்கு ஸ்ரீமதி டாக்டர் ஏ இந்திரா ஜெகதீஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம் மேம். வணக்கம். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பராக ஆடினாங்கல்ல, அதனால் நம்ம அவங்களுக்குலாம் பாராட்டு சான்றிதழும் ஷீல்டும் கொடுத்துடலாம். ஒரு ஒருத்தராக நான் மேடைக்கு அழைக்கிறேன். நான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே மேம். ஓகே, முதலாவது ஷஹானா அவர்கள். அடுத்து டி காவியா அவர்கள். ஜி அனுஷ்கா அவர்கள். அடுத்து ஜி சூடாம்பிகா அவர்கள். பி வெண்மதி அவர்கள். வாழ்த்துக்கள். இந்த பாப்பா ரொம்ப நேரமா விக்க கழட்டாம எப்படா ஆடி முடிச்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சிரிப்போட நல்லா பண்ணாங்க. வாழ்த்துக்கள். அடுத்து டி ஹரிணி அவர்கள். அடுத்து ஜிபிஎஸ் பிரமிதா ஹரிணி அவர்கள். இல்லை இங்கே நிற்கட்டும், இங்கே நிற்கும். கே நேத்ரா அவர்கள். ஓடியாங்க. அடுத்து எஸ் மித்ரா அவர்கள். என் காயத்ரி அவர்கள். என் ஸ்ரீநிதி அவர்கள். ஆர் ரித்திகா அவர்கள். எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. அண்ட் மேம், உங்களுக்கு தமிழன் தொலைக்காட்சி சார்பாக இந்த அன்பளிப்பு நாங்கள் தரணும்னு நினைக்கிறோம் மேம். தேங்க்யூ ஸோ மச். மேம், நீங்கள் உங்கள் நடனப்பள்ளியை 15 வருஷத்துக்கு மேலே ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு வரீங்க. நீங்கள் எத்தனை வயசுலேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? உங்கள் குரு யார் மேம்? வணக்கம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே என்னை பரதத்தில் என் தாய் தந்தை போட்டாங்க. சின்னதுலேருந்தே நான் கற்றுட்டு வரேன். என்னுடைய குரு திருமதி கங்கா நரேந்திரன், ஆந்திரா. அவங்கக்கிட்ட கற்றுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் கிளாஸ் வைஸ் அந்த மாதிரி வரும்போது கலாஷேத்ரா மெத்தடில் அதுக்கப்புறம் நான் கலைக்காவேரி தஞ்சூர் நம்ம திருவையாறு பாணியில் நான் பரதம் எம்எஃப்ஏ எம்ஃபில் முடிச்சிருக்கேங்க மேம். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன மாதிரி அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க? எங்கெங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க மேம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட? மேம், இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட நிறையா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். கோவில்கள் நம்ம பண்ணால் எல்லாம் சின்ன லெவலில், எல்லாம் பெரிய லெவலில் தான் நம்ம பண்ணுறோம். நிச்சயமா மேம். சின்ன லெவல்லேருந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரோட சப்போர்ட்டும். ஆமாங்க, தெய்வத்தோட ஒரு ஆசீர்வாதம், என் குடும்பத்தோட கணவரோட சப்போர்ட்ஸ் இதெல்லாம் தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வச்சுருக்கு. கவர்மெண்ட் குழந்தைங்களை, அரசு குழந்தைங்களை இலவசமாக கற்றுக் கொடுத்து அந்த இது பண்ணதுக்கு நான் கவர்மெண்ட்டில் கலைச்செம்மல் அவார்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் கம்போடியாவில் நடன நிறுத்திய ரஞ்சனி, நாட்டிய ஆச்சாரியா,
ப்ரைம் ஐகான் அவார்ட் அந்த மாதிரி. ஸோ உங்களோட லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. எஸ் மேம், கண்டிப்பா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா. இப்போ நம்ம பார்க்குற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா ஒரு 5 வயசு குழந்தையும் நம்ம ஷோ நிச்சயமா பார்த்துட்டு நிச்சயமா. ஸோ அந்த மாதிரி பசங்க கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முதல் படி எப்படி எடுத்து வைக்கணும்னு அவங்களுக்கு சொல்றீங்க? மேம், இப்போ என்னை பொறுத்தளவில் இப்போ இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி ஒரு கலை உலகத்தில், கலை ஃபீல்டில் நம்ம குழந்தைங்களை கொண்டு போகும்போது மைண்ட் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் டைவர்ட் ஆகாமல் அவங்களோட உடல் ஆரோக்கியம் அது கூட சேர்ந்து மன ஆரோக்கியம் நிச்சயமாக இந்த கலை கொண்டு போய் அவங்கள சேர்க்கும். இந்த கலையை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி போனாங்கன்னா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல இந்த கலை உட்கார வைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. எங்களோட தமிழன் தொலைக்காட்சி சார்பாக உங்களை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இங்கே நிறைய ஷோஸ் வந்து எல்லா இடத்துலையுமே பண்ணணும். உங்களோட பேர் வந்து எல்லா இடத்துலையுமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி மேம். அண்ட் நீங்கள் திருப்பூர்லேருந்து அவ்வளோ தூரம் வந்து எங்களுக்காக இந்த ஷோவை நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாங்க மேம், நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழன் தொலைக்காட்சி, எனது நண்பர்கள் திருமதி சங்கீதா சிவகுமார் மேம், சிவகுமார் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இது தமிழன் தொலைக்காட்சி மற்றும் பிரபாகரன் வணிக நிறுவனம் வழங்கும் சலங்கை ஒளி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து சூப்பராக எல்லார் பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்து ரொம்பவே ரசிச்சிருப்பீங்க. நமக்காக சின்ன குட்டீஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக மறக்காமல் சூப்பராக பண்ணாங்க நமக்காக. இப்போது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்மளோட ஸ்ரீமதி கார்த்திகா சரவணன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். வெல்கம் மேம். இன்றைக்கி வந்து உங்களோட பசங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாராட்டு சான்றிதழ் நம்ம கொடுத்துடலாம். அதோட ஷீல்டையும் நம்ம வந்து கொடுத்துடலாம் உங்கள் கையால். கண்டிப்பாக. ஒருத்தரையாக நான் கூப்பிட்டுறேன் மேம் மேடைக்கு. ஃபர்ஸ்ட் ஆர் ஹேமமாலினி அவர்கள். குட்டீஸ் ஹேமா, நான் கூப்பிட வந்துடுங்க. ஓகே. எல்லாரும் அப்படியே ஒருத்தவங்க வாங்கும் போது கிளாப் தட்டுங்க. ஓகே. அடுத்து எம் அபிநயா. இங்கே நில்லுங்க. அடுத்து செரல் ஓல்வியா. கிளாப் தட்டுங்க பசங்களா. வாழ்த்துக்கள். அடுத்து ஸ்ரீமதி அவர்கள். அடுத்து சிஎஸ் கிருத்திகா ஸ்ரீ அவர்கள். வாழ்த்துக்கள். அடுத்து டி ஸ்ரீபிகா அவர்கள். ஷிப்பிகா அவர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ராகயாழினி சரவணன் அவர்கள். கே சுபிக்ஷா அவர்கள். அடுத்து அங்க பாருங்க. அடுத்து எஸ்எஸ் டி தீக்ஷா அவர்கள். முன்னாடி வாழ்த்துக்கள். அடுத்து பி ஜோவியா அவர்கள். அடுத்து ஆ ஸ்ரீமுகி அவர்கள். அடுத்து அனுப்பிரபா சேதுபதி அவர்கள்.
அடுத்து KM சமிக்ஷா அவர்கள். அடுத்து S மைத்ரி சரண் அவர்கள். அடுத்து S லத்திகா சரண் அவர்கள். இவங்க இப்போ வரப்போகிறது வந்து ஸ்ரீமதி கார்த்திகா சரவணன் அவர்களோட டாட்டர், ஒரே டாட்டர். ஓகே, 2 டாட்டர். இவங்க 2 டாட்டர் வந்து பரதம் வந்து கற்றுட்ருக்காங்க அவங்களோட அம்மா கையிலேயே. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வாங்க, S லத்திகா சரண் அவர்கள். வாழ்த்துக்கள். ஸோ எப்படின்னா, நம்ம பார்த்தோன்னா ஒரே வீட்டில் இருந்தோன்னா ஒருத்தவங்க வேறு வேறு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். நம்ம வந்து பரதம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அவங்க கற்றுப்பாங்க அப்படின்ட்டு அவங்களாம் மனசு வைக்கணும். இவங்க வந்து ஒரு பொண்ணு மட்டும் இல்லாமல் 2 பொண்ணுமே வந்து சூப்பராக வந்து பரதத்தை கற்றுட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க சூப்பராகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நமக்காக. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக அண்ட் நம்மளோட தமிழன் தொலைக்காட்சி சார்பாக வந்து ஸ்ரீமதி கார்த்திகா சரவணன் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். தேங்க்யூ சார். ஸோ தமிழன் தொலைக்காட்சி சார்பாக இந்த அன்பளிப்பு. தேங்க்யூ ஸோ மச். இவங்க ஸ்ரீ சக்கராலயா ஃபைன் ஆர்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம கேட்டு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாங்க. ஸோ வந்து மேம், நீங்கள் வந்து எத்தனை வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களோட இந்த பரதம் ஜேர்னியை? ஹலோ ஆன்ல தானா இருக்கு? ஹலோ 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 மேம், நீங்கள் வந்து பரதம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னி ஆரம்பிச்சிருப்பீங்க. எத்தனை வயசுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க? உங்களோட குரு யாருன்னு சொல்லுங்கள் மேம் எங்களுக்காக. என்னோட ஏஜ் 5th நான் இந்த பரதம் லேர்ன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அப்போ வந்து ஒரு பிராமின் தான் ஈரோட்டில். அவங்க நேம் எனக்கு தெரியாது, ரொம்ப ஏஜ் ஆனவங்க. மியூசிக்கும் அவங்கக்கிட்ட தான் லேர்ன் பண்ணேன், டான்ஸும் அவங்கக்கிட்ட தான் லேர்ன் பண்ணேன். இன்பிட்வீனில் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே பிரேக் ஆகிட்டுது. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ரம்யா தான் எனக்கு இந்த டான்ஸை வந்து எகெயின் எடுத்து கொடுத்தா. ஷீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே. அவள் வந்து இப்போது கேரளாவில் இருக்கிறா. ஓகே. அவள் தான் எனக்கு இந்த டான்ஸை எடுத்து கொடுத்தது. மறுபடியும் அவங்க அம்மா எனக்கு வந்து பாட்டு எடுத்து கொடுத்தது. அறியாத வயசு வந்து அவங்க எனக்கு குருவா அப்போது இது இல்லை. என்னோடய ஃபர்ஸ்ட் குரு அப்படின்னா ரம்யா சிவராமகிருஷ்ணன், ஹஸ்பண்ட் பேர். கேரளாவில் த ஃபேமஸ் டான்ஸர். அண்ட் உஷா, அவங்க தான் கொடுமுடியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் மியூசிக் டீச்சர். அவங்க தான் எனக்கு இதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நீங்களா வந்து கற்றுக்கிட்டு நீங்களா வந்து உங்களுக்கா ஒரு ஆர்வம் வந்துருச்சு கற்றுக்கிட்ட ஆரம்பிச்ச. கண்டிப்பாக அவகிட்ட கற்றுக்கும் போது எனக்கு கிளாஸ் வைக்கணும், இதில் நல்ல அச்சீவ் பண்ணணும், இந்த டான்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும். ஆக்சுவலாக நாங்கள் ஈரோட்டிலேருந்து வரோம். ஈரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலான டான்ஸ் டீச்சர்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கொண்டு போகும். அதுவும் பரதம்ன்றது ஒரு கஷ்டமான கலை. அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட். ஆமாங்க, கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சாலுமே பார்க்கறது கம்மி தான். அதை வந்து ஒரு உற்சாகமாக பார்க்கறது வந்து ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதை தாண்டி வந்து யார் பார்க்குறாங்களோ இல்லையோ அதை தாண்டி நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். அதுக்கான உழைப்பு நம்ம போடுறனால கண்டிப்பாக வந்து அதுக்கான சப்போர்ட் நமக்கு கிடைச்சிரும் எப்படியும். இப்போ வந்து உங்களோட ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு சூப்பராக. அண்ட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இன்னுமே வந்து அவங்கள நிறைய லெவலுக்கு கொண்டு போவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் தமிழன் தொலைக்காட்சி சார்பாக நான் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு. அண்ட் நீங்கள் வந்து சொல்லுங்கள் மேம், என்னென்ன கான்ட்ரிபியூஷன்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க டான்ஸில், என்னென்ன நீங்கள் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, அண்ட் எத்தனை பிரான்ச்சஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? இப்போ 100 பசங்க உங்ககிட்ட படிக்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல நீங்கள் வச்சுருப்பீங்க. அதை பற்றியும் சொல்லுங்கள், உங்களோட பள்ளி பற்றியும் சொல்லுங்கள். ஈரோட்டில் ஸ்ரீ சக்கராலயா ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து 3 இடத்துல இருக்குது. மெயின் ஸ்கூல் வந்து திண்டல். ஓகே. அதுதான் மெயின் ஸ்கூல். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க.
அடுத்தது மூலப்பாளையம் சரஸ்வதி மகாலுக்கு ஆப்போசிட்டு, அடுத்து சிவகிரி. 3 பிரான்ச்சஸுமே கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் எங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான் இப்போ இவ்வளோ வெளியே வருது. ஒரு வருஷம் நடத்தவே வந்து நம்ம வந்து எப்படா அடுத்த வருஷத்தை நம்ம வந்து இது பண்ண போகிறோம், எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றது இல்லாமல் 25 வருஷமாக சில்வர் ஜூப்ளி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் சொல்லுங்கள். இதில் எனக்கு பிஃபோர் த மேரேஜ் பார்த்தீங்கன்னா நான் மட்டுமே ஓடிட்டு இருந்தேன். அது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் மட்டுமே ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் சரி என்னோடய சரௌண்டிங்ஸ்க்கும் சரி அந்தளவுக்கு நாலேஜ்ஃபுல் கிடையாது. பட் நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு மெயின் காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான். நான் கண்டிப்பாக அவரை வந்து பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவரை வந்து மேடைக்கு அழைக்கலாம். இல்லை, சீரியஸாகவே எங்களோட டான்ஸ் மட்டும்தானே தவிர ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக என்னோட ஹஸ்பண்ட் தான். கண்டிப்பாக அவர் வந்து இன்னைக்கு உங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்க்கு வரலன்னா எனக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி. கண்டிப்பா நான் கூட வந்து வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக நான் பேக் ஸ்டேஜ்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அவர் ஆர்வமாக வந்து அவரோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் விடாமல் நம்ம இப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமா நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை விட ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தார். இப்படி ஆடுங்க, அப்படி ஆடுங்க, இப்படி வாங்க, சென்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, நம்ம நாலேஜபிளாக இருந்ததை விட அந்த மியூசிக்கை பற்றி தெரியாமல் இருந்தும் இப்படி தான் பண்ணணும்னு எனக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது என்னோட ஹஸ்பண்ட். அதான் 2 பேரும் வந்து ஒன்றா வந்து நீங்கள் வந்து வளர்ற போது பார்க்குற வந்து நேயர்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவங்களும் வந்து சரி 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், நம்ம வந்து இன்னுமே ரொம்ப வளர்ச்சியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாதைக்கு நம்ம வளர்ச்சியாக போவோம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் பண்ணுறது வந்து கஷ்டம் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ 2 பேர் பண்ணும் போது ஈக்குவலாக அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் அந்த கஷ்டத்தை தெரியாமல் இவ்வளோ அழகாக வந்து ஈரோட்லேருந்து எங்களுக்காக வந்திருக்கீங்க. ஸோ ரொம்பவே வந்து ரொம்ப சிறப்பாக உங்களோட டைமை வந்து நீங்கள் செலவழித்து இவ்வளோ அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. அதுக்கு வந்து ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் வேற என்ன சொல்கிறீங்க நீங்கள் நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்கிறீங்க இன்னைக்கு? நாங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி எதையும் எதிர்பார்க்காம எப்போ இருந்தாலும் நம்ம இதில் முன்னேற முடியும்னு நினச்சி வந்தோம் அப்படின்னா நமக்கு பேக் சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க. ஏன்னா ஏகப்பட்ட சலங்க பூஜை பண்ணி அரங்கேற்றம் பண்ணி ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இந்த ஸ்கூலை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிரேட் எக்ஸாம்ஸில் எங்கள் குழந்தைங்களுக்கு அனுப்புறது, அதாவது எம்ஏ வரைக்கும் என் பிள்ளைங்களை நான் ட்ரெயின் பண்ணி அனுப்பிட்டுருக்கேன் நான். அதுக்கு எல்லாத்துக்குமே ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கு. இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு பின்னாடி என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட்டு. எல்லா வெற்றிக்கும் பின்னாடி பெண்ணு தான் இருப்பாங்கன்னாங்க, ஆனால் முக்கால்வாசி என்னோட வெற்றிக்கு பின்னாடி என்னோட ஹஸ்பண்ட். சக்கராலயா வளர்ந்ததுக்கு காரணம் எங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான். அப்புறம் சங்கீதா மேம், சிவகுமார் சார் வந்து ஒவ்வொரு தரமும் எங்களுக்கு கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இவ்வளோ வெளியே கிடைக்கிது. தேங்க்யூ சங்கீதா மேம், தேங்க்யூ சிவகுமார் சார். அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. எனக்கு அவங்க 2 பேரை பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் பண்ணுறதெல்லாம் கம்மி. பார்த்தா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் போட்டு ஏகப்பட்ட ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அவங்க அளவுக்கு நாங்களும் மேலே வளரணும். நீங்களும் அடுத்த லெவல் போகிறதுக்கு நம்ம தமிழன் தொலைக்காட்சி சார்பாக இந்த சலங்கை ஒளி நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓங்காரநாத வடிவான பெருமானே, 5 கரதாதை முக கற்பக விநாயகனே. ஓங்காரநாத வடிவான பெருமானே, 5 கரதாதை முக கற்பக விநாயகனே. ஓங்காரநாத வடிவான பெருமானே, 5 கரதாதை முக கற்பக விநாயகனே. ஓங்காரநாத வடிவான பெருமானே, 5 கரதாதை முக கற்பக விநாயகனே.
மனமே ஜக்க ஜக்க வினையற வேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே ஜக்க ஜக்க வினையற வேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே ஜக்க ஜக்க தொங்கிட நங்கிட தொங்கிட கிருதிக்கு தொங்கு நங்கு தொங்கும் தத்தத்தா தொங்கிட நங்கிட தொங்கிட கிருதிக்கு தொங்கு நங்கு தொங்கும் தத்தத்தா தோகிடதகி தோகிடதன் தோகிட தோகிடதகி தோகிட கிடதகி தக்குந்தாரி கிண்ண ஜக தக்க டக்க ஜக தாம் தோகிடதகி தோகிடதகி தோகிட தோகிடதகி தோகிட கிடதகி தக்குந்தாரி கிண்ண ஜக தக்க டக்க ஜக தாம் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பர உடையவர் ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜன்னக்கிட்ட ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட கிடதகி ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜன்னக்கிட்ட ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட கிடதகி கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் தக்கிடதிகி திக்கிடதிகி தக்குடு தக்கிடதிகி 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 திக்கிடதிகி தக்குடு தக்கிடதிகி தக்கிடதிகி தக்குதி குத கிட தொங்கிட கிடதிகி தங்கி கிடதகதி கீதாம் தீகீதாம் அவனிடனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அவனிடனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16 அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உன்றன் அடி சேராய் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உன்றன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக
மலைமகள் குமார துங்க வடிவேலா மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பவனி வரவே யுகந்து மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமாய செந்தில் முருகன் எனவே யுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பரமபதமாய செந்தில் முருகன் எனவே யுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த